Hi friends, welcome to TNPC. நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு பேட்ச் போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான ஸ்கெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ தரமான ஸ்கெடியூல் ரெடி பண்ணியாச்சு. அதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறோம். மொத்தம் எத்தனை ஸ்கெடியூல் இருக்கு, ஒவ்வொரு ஸ்கெடியூலும் என்னென்ன போர்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரமான ஸ்கெடியூல் எப்படி உங்களை வந்து இந்த வரப்போகிற 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களை தரமாக தயார் பண்ண போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா முழுசாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் டைம் இழுத்தாலும் பரவாயில்ல, நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்ச்க்குள்ள ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நீங்க என்ன மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு இப்பதான் வந்து ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்க இப்பதான் வந்து டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்கெடியூல் இது. ஓகேவா? சோ அதாவது ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே கம்மி போர்ஷன் தான் இருக்கும். நீங்க எந்த டைமிங் படிச்சாலும் அதை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி படிச்சாலுமே நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பேர்டனா நிறைய வந்து போட்டு திணிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லாருமே படிச்சு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கெடியூல். ஓகேவா? இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 200 நாள்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு முடிச்சிடலாம் வித் ரிவிஷனோட. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50க்கும் மேல ஸ்கெடியூல் இருக்கும். பட் 200 நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபுல் ரிவிஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட் என்னைக்கு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் வந்து நிறைய இருக்கு நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகே, ஆனா 200 நாள்ல நீங்க இந்த ஸ்கெடியூல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 அக்டோபர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே 3ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, படிக்க வேண்டிய சிலபஸ் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான நாட்கள் அப்படின்றது அக்டோபர் 13 இருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதற்கப்புறம் வந்து எத்தனை நாட்கள் நமக்கு எக்ஸாமுக்கு இது நோட்டிஃபிகேஷன்ல டேட் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் டேட் கொடுக்குறாங்களோ அது வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ ஈவன் ஆகஸ்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு 3 மாதம் வந்து ரிவிஷனுக்கு டைம் இருக்கும். செப்டம்பர்னு போச்சுன்னா நமக்கு 4 மாதம் டைம் இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நாள் வந்து நமக்கு பின்னாடி தள்ளி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அத்தனையும் நம்ம முழுக்க படிச்சதை தரவா வந்து ரிப்பீட் ரிவிஷன் நம்ம பண்ற மாதிரி தான் இந்த பிளானே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூல் பிளான்றது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ஸ்கெடியூலுக்கு மேல இந்த ஸ்கெடியூல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்களா. ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஸ்கெடியூல் எடுத்துக்கிட்டோம்னா கூட 200 கொஸ்டின் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா தரமான கேள்விகள், ஏனாதானான்னு இல்லாம தரமான கேள்விகளை இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஸோ அதற்கு தயாராகிக்கீங்க. வாங்க என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன் பையனா பார்த்துடலாம். நீங்க ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது, அவுட் சோர்ஸும் நிறைய வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ பேட்ச் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க திருப்பி எதுவும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க வந்து 8ஆம் தேதி அக்டோபர் 8ஆம் தேதி நீங்க பே பண்ணி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2026ல குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே அந்த 1000 ரூபாய் தான். அதற்கப்புறம் நீங்க ஒரு பைசா கூட பே பண்ணுன்ற நீடு இருக்காது. இதற்கான கிளாஸ் மெட்டீரியல்ஸ், நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மற்றபடி வேற எதுக்காகவும் நீங்க எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேட்ச். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சூட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழாகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும். அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பைலிங்குவல்ல இருக்கும். ஓகேங்களா? தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். மற்றபடி ஜிஎஸ் போர்ஷன்லாம் உங்களுக்கு முழுக்க தமிழ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்க எப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இதுலயே நம்ம ஸ்கெடியூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். அதுல நம்ம வந்து உங்களுக்கு பேட்ச்ல கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம உமா டிஎன்பிசி சார்பா வந்து பேட்ச் ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தான் அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பேட்சுக்கு நீங்க எப்படி ஃபீஸ் பே பண்றது, அதை பே பண்ண ஃபீஸை வந்து எங்களுக்கு எப்படி அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புறது, நாங்க எப்படி டெலிகிராம் சேனலுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம், ஸோ எப்படி இந்த பேட்ச் வந்து டெலிகிராம்ல உங்களுக்கு ரன் ஆகும், எந்தெந்த ஸ்கெடியூல் பிரகாரம் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ல இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்ரி வீக் நம்ம ஸ்கெடியூல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதற்கான ரேங்க் ரிப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வருது அப்படின்னா ஈவினிங் ஆன்சர் கீ வரும், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள்
ஜஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, என்ன நம்ம தவறு செய்யறோமோ அந்த தவறு என்னன்றது நம்ம திருத்திக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து கடைசி வரைக்குமே போகும். சோ 8ஆம் தேதி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 5 நாள் நீங்க வந்து எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீக் உங்களுக்கு வந்து தீபாவளி வருது இல்லையா? சோ அதாவது 13ல இருந்து 20ஆம் தேதி தீபாவளி வருது. சோ 13ல இருந்து 19 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து படிக்கிறது, ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஜாப் போயிட்டு வரவங்களுக்கும் தீபாவளி டைம்ல அதிகமான வேலைகள் இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வீக்கா தான் இருக்கும். சோ ஃபவுண்டேஷன் வீக் அப்படின்னா என்ன அப்படின்னா சிலபஸை ஸ்டடி பண்றது. ஓகேவா? சோ அதுக்காக உங்களுக்கு தனியா வந்து கிளாஸஸ் ஆகட்டும் இல்ல லைவ் கிளாஸ் ஆகட்டும் ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ ஃபவுண்டேஷன் வீக்கா அது வந்து போகும். சோ என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஸ்கெடியூல் வந்து நாங்க கொடுத்துறோம். இருந்தாலுமே ஒவ்வொரு சப்ஜெக்டா, சோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும், இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். ஓகேவா? சோ நோட்ஸ் எடுத்து கம்பல்சரியா படிக்கணும். ஏன்னா லாங் கேப் இருக்கு. நீங்க நோட்ஸ் எடுக்காம படிச்சீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். சோ நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுதும் போது இன்னுமே நல்லா மனசுல பதியும். அப்ப நோட்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிற அந்த ரோலையும் நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். சோ பேசிக் மேத்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து மேத்ஸ் எனக்கு வராது அப்படிங்கிறதாலே நிறைய பேசிக் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. அதே மாதிரி மேத்ஸ் பேசிக் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஓகேவா? சோ பேசிக் அந்த ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த வகுத்தல் பெருக்கெல்லாம் ஸ்பீட் பண்ணாதான் உங்களால வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணும்போது ஸ்பீடா வந்து கால்குலேட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த டைமிங் வந்து உங்களுக்கு இழுத்துரும். சோ அப்ப அந்த பேசிக் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பேசிக் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி இலக்கண விதிகளும் பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ அதையும் பார்ப்போம். சோ படிக்கிறது மட்டும் கிடையாது, நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த ஃபவுண்டேஷன் வீக்ல உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ வாட் டு ஸ்டடி அப்படின்றது இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த லெசனுடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சிலபஸ்க்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி கிடையாது. அதில் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கெடியூலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ்லாம் நமக்கு இதுலேயே இல்லையே, இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். அந்த லெசனில் இன்னைக்கு என்ன விஷயம் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட் டு ஸ்டடியில சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது போக ஒவ்வொரு ஸ்கெடியூலும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதற்கான தகவல் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கன்வே பண்ணிடுவோம். ஸோ இந்த கிளாஸ்ல இந்த லெசன்ஸ்ல இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் அப்படின்றத நம்ம கன்வே பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்க தேவை இருக்காது. ஒரு கிளியர் பிக்சருடைய ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேர்வை வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ எது எடுத்தாலும் சரி, அது இலக்கணமா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஒரு சில லெசன் பாத்தீங்க அப்படின்னா இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தா போதுங்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன லெசன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து நாங்க கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் அந்தந்த இடத்துல என்ன நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும், டீடைல்டா படிக்கணும், எதை வந்து டெப்தா படிக்கணும், எதை மேலோட்டமா படிச்சா போதும் அப்படிங்கிற அந்த இதை வந்து ஸ்கெடியூல் வைஸ் நாங்க வந்து போகும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன் வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா அதை எது எப்படி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நம்ம கிளாரிட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் வீக்ல, அதாவது 13ஆம் தேதி. ஓகேங்களா? பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது 13ஆம் தேதி. ஸோ 13 அக்டோபர்ல இருந்து 19 அக்டோபர் வரைக்கும், அதாவது தீபாவளிக்கு முந்தைய நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வீக்கு. அதில் நம்ம கவர் பண்ண போகிறது தான். இது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம அந்த கேட்டே ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ படிக்கணும்ன்ற அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுறது இந்த ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு தான். ஏன்னா வந்து இதற்குள்ள இந்த பேட்ச்க்குள்ளே வரவங்க ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசினா என்னென்ன ஆனால் கூட தெரியாமல் உள்ளேயும் வரலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதே தெரியாது, எனக்கு வந்து என்ன சொல்றது அடிச்சு போடுறதே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஈக்குவல் பண்ணிட்டு அதற்கப்புறம் நம்ம இந்த ஸ்கெடியூல்குள்ளே போனோம் அப்படின்னா தான் எல்லாரும் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் போர்ஷன் வராதானா வரும். பட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கையோட கொடுத்துருவோம். நீங்க வந்து தீபாவளி கொண்டாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம். இல்ல டைம் கேப் கிடைக்கும் போது நீங்க படிக்கலாம். இல்ல தீபாவளி நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க அந்த டைம்லயே ஃபுல்லா படிச்சுக்கலாம். சோ படிக்கிறதுக்கும் நாங்க இன்க்ளூட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா இதையும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். சோ இந்த ஃபவுண்டேஷனும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், படிக்கிற போர்ஷனும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகிறது 21/10, அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதற்கு முன்னதாகவே அந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள்
ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு இந்த டேட்ல இருந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கான போர்ஷன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து நிறைய டைம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஸோ கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் 90% பக்கம் தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன்ற போர்ஷனுக்குள்ளே போகாமல் ஷெடியூலுக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஸ்கெடியூல் போர்ஷனும் கொடுத்துருவோம். இட்ஸ் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தது தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து பொதுத்தமிழ் ஆகட்டும், இல்ல ஜிஎஸ் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன போர்ஷன் வருதோ அதுக்கு உண்டானது நாங்க வந்து தந்துருவோம். ஒட்டுக்கா பல்கா ஒரே டைம் வந்து கொடுப்போம், அதனால ஃபர்ஸ்ட் வந்த உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வேணா. ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் என்னென்ன வந்து டாபிக் இருக்கோ அந்த டாபிக் என்ன ஸ்பெஷல் நோட்ஸோ அதை வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 to 100 வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல 1 to 10 வரைக்கும் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 1 to 10க்கு உண்டான நோட்ஸ், அதுக்குண்டான கிளாஸ், அதற்குண்டான டெஸ்ட் கொஸ்டின் அப்படிதான் இது போகும். ஓகேங்களா? முதல் நாளே 1 to 100க்கும் வந்து அப்படியே நோட்ஸோ கிளாஸோ அப்படின்ற மாதிரி வராது. அந்தந்த ஸ்கெடியூலுக்கு என்ன நீங்க படிக்கணுமோ அதாவது அந்தந்த டைம்ல உங்களுக்கு வரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே வரலையே அப்படின்ற அந்த மைண்ட் செட் வேணும். ஓகேங்களா? என்னென்ன போர்ஷன் அந்த வாரத்துக்கு தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெஷல் நோட்ஸ் எப்படி இருக்கும், தமிழுக்காகட்டும் ஜிஎஸ்க்காகட்டும், ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸ் எப்படி இருக்கும்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஸோ நம்மளுடைய நோட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து புக் நோட்ஸை வந்து கவர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம்லாம் அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்கெடியூலா போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 21ல இருந்து 25க்குள்ள இருக்கும். ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ மண்டே டு சாட்டர்டே படிப்பீங்க, சண்டே வந்து அத டெஸ்ட் எழுதி ரிவைஸ் பண்ணி பாத்துக்குவீங்க. சோ ஒவ்வொரு சண்டேவே மார்னிங் 9 மணிக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னா ஈவினிங் 6 o'clock அதுக்கான ஆன்சர் கீ வந்துடும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஓகேவா? சோ எவ்ரி சண்டே எந்த டைமும் மாறாம உங்களுக்கு வந்து 9 மணிக்கு டான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஓகேவா? சோ அந்த வாரம் படிச்சதை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி பாப்பீங்க. அந்த வாரம் படிச்ச போர்ஷன் கூட அடிஷனலா பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸும் நான் வந்து கேட்பேன். இதுல இருக்கு, இதுல நான் இருக்கு, இதுல நான் கொடுக்குறேன், மெட்டீரியல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ல இருந்து நான் 80 கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா 20 கேள்வி அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் வரும். அது எங்க இருந்து எடுப்பேன்னே தெரியாது உங்களுக்கு. அப்ப நீங்க இந்த டைமே ஒவ்வொரு டைமும் அந்த எங்க இருந்து வந்திருக்கும், எப்படி இருக்கும், இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க யோசிச்சு போடும்போது எக்ஸாம் டைம்ல, ஏன்னா எக்ஸாம்ல இப்பெல்லாம் அப்படிதான் கேட்கறாங்க இல்லையா? சோ அப்ப போய் உட்காந்து அந்த அதை வந்து நீங்க அனுபவிக்கிறதுக்கு இப்ப ஒவ்வொரு எக்ஸாமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஸ்கெடியூல் டெஸ்ட் ஒவ்வொன்றுமே நீங்க வந்து எக்ஸாமா நினைச்சு எழுதுனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஸ்கெடியூல் டெஸ்ட் மாதிரி ஆயிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரு 50 எக்ஸாமை எழுதிட்டு அந்த ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிக்குங்க. அப்ப ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த படிச்ச போர்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் பக்கம் வந்து எங்க இருந்து எடுக்கிறோம்னே தெரியாத கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அப்ப அது எப்படி நான் ஆன்சர் பண்றது, எனக்கு தான் அந்த போர்ஷனே கொடுக்கலையே, நான் இதுக்கு எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போகாம அதற்கு நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு, இல்ல நம்மளுடைய வேற இந்த அவுட்டர் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜெனரல் நாலேஜ் அங்க இங்க கேட்டது அந்த மாதிரி வச்சு அதற்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற பிராக்டிஸையும் டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னதுக்கு அப்புறம் கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இல்லாம முதல்ல இருந்தே இதுக்கு இந்த மாதிரி வழிக்கு நம்ம வந்து செட் ஆகிட்டே பழகிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் வந்து அதற்கு நம்ம பழகிடுவோம். இந்த மாதிரி எந்த கொஸ்டினை எப்படி நம்ம யோசிக்கணுன்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரு டைம் ஃபெயில் ஆகலாம், 2 டைம் ஃபெயில் ஆகலாம், 10 டைம் கூட ஃபெயில் ஆகலாம். ஏன்னா 50 எக்ஸாம் இருக்கு அப்படிங்கும்போது 10 டைம் ஃபெயில் ஆனோம்னா கூட 11வது டைம் நம்ம இப்படிதான் யோசிக்கணுன்ற அந்த பிராக்டிஸ்ன்றது நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எந்த அளவுக்கு மார்க் கம்மியா எடுத்தாலும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம், அடுத்தடுத்த டெஸ்ட்ல நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸோட தான் ஒவ்வொரு ஸ்கெடியூல் டெஸ்ட்லையும் நீங்க அட்டன் பண்ணணும். என்னடா இப்படி கொஸ்டின்ஸ் வருது, நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்கமே, ரொம்ப மார்க் கம்மியா, அப்படிலாம் வந்து டிகிரேட் ஆக வேண்டிய அவசியம்ன்றதே துளியும் கிடையாது. ஏன்னா டே பை டே நம்ம வந்து ஒரு துளியாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம காட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது எப்ப நமக்கு தெரியும், எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் பேட்சஸ்லயுமே இதே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதே விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஃபாலோ பண்ண பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் திருப்பி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா?
சோ பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ இலக்கணத்தை இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இலக்கணம் இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் தெரியணும். ஓகேவா? சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இலக்கணங்களா இருக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அது போக பொதுவா வரக்கூடிய இலக்கணங்கள், இது போக எக்ஸ்ட்ராவா சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டாபிக் எல்லாமே படிப்போம். சோ அதுல எழுத்து இலக்கணத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பேசிக் எல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல பாத்துருவீங்க. 20 அதிகாரங்கள் திருக்குறள் இருக்கு இல்லையா? சோ திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு ஸ்கெடியூல்ல பாப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப 20 ஸ்கெடியூல்ல உங்களுக்கு திருக்குறள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். சோ இன்டெப்தா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது போக போர்ஷனும் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு திருக்குறள் தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு அதிகாரம் ஒரு ஸ்கெடியூல்ல வரும். அதுக்கப்புறம் அறநூல்களும் அதே மாதிரிதான். ஒரு அறநூல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூல்ல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா நாலடியார், திருக்குறள் பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை. ஓகேவா? சோ அது போக புக்ல இருக்க அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ எதுக்காக இந்த புக்ல இருக்க கண்டென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து இந்த இலக்கண பகுதிக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? சோ இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, பிளஸ் நீங்க வந்து ஜிஎஸ்ல யூனிட் 6ஐயும் அதுலயே கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ தனியா அதுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்ப யூனிட் 6க்கு நம்ம நோட்ஸ் இருக்குங்க, இருந்தாலுமே இதை வந்து அடிஷனலா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சோ அப்ப அதுல படிக்கும் போது அதை நீங்க கம்மியா படிச்சா கூட ஓகே தான். ஏன்னா இதெல்லாம் நீங்க இதுலயே படிச்சிடுறீங்க அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அதுல படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு ஸ்கெடியூல்ல வரும். சோ டேர்ம்ல 3 இயல் இருக்கு இல்லையா? சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய புக் கொஸ்டின் ஆன்சர் நாங்க வந்து ஆன்சர் கொடுத்துருவோம். சோ அதுல அதை படிச்சிருவீங்க. அது போக புக் கண்டென்ட்டுக்குள்ள ஒவ்வொரு லெசனுக்குள்ளயுமே முக்கியமான டாபிக் வந்து சிலபஸ் பேஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ அதெல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள். சோ இப்ப 6th டேர்ம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி கலைச்சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த கலைச்சொற்களையும் நீங்க கையோட படிச்சுட்டு போயிருவீங்க. ஏன்னா கலைச்சொற்கள் அப்படிங்கறத நீங்க ஒரு ஸ்கெடியூல் வச்சு படிச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே நீங்க அதை வந்து படிச்சுட்டே போறீங்க, டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எப்பயாவது ஓகேவா? சோ ஏதாவது ஸ்கெடியூல நீங்க எழுதுனது என்ன ஆகும், எக்ஸாம்ல வந்துருச்சுன்னா நீங்க இதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய கலைச்சொற்கள் வந்து நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். சோ படிச்சுட்டு எழுதுறது கொஞ்சமா இருக்கும், நான் கேள்வி கேட்கறதுல கத்துக்கிறது கொஞ்சமா இருக்கும். அப்ப நீங்க நிறைய வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்ணுல பாக்குறது, படிக்கிறது, எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கலைச்சொற்கள் வந்து படிச்சுட்டே போவீங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி அவுட் சோர்ஸ், இப்ப எப்படி 6th டேர்ம் 1ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் படிப்பீங்களோ அதே மாதிரி அவுட் சோர்ஸும் கொடுப்போம். ஓகேவா? சோ அதையும் நீங்க படிச்சுக்கலாம். இதுல இருந்து மட்டும்தான் நான் கலைச்சொற்கள் எடுப்பேனா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓகேவா? இதுல இருந்து கொஞ்சம் எடுப்பேன், இதுல இல்லாத நிறையவும் நான் எடுத்து கொடுப்பேன். அப்ப நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மரபு தொடர். சோ மரபு தொடர் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம். மெட்டீரியல் ஃபுல்லா படிக்கணும், மெட்டீரியல் மட்டுமே படிக்கணுமா அப்படின்னா அதுவும் தான். ஓகேவா? சோ அவுட் சோர்ஸ் நான் கொடுப்பேன், அப்ப அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கு. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல வைக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைச்சொற்களுக்கு உண்டான பொறுத்து கொஸ்டின் வந்து புக்ல இருந்து தான் கேட்டிருந்திருப்பாங்க. அந்த இன்டெலெக்சுவல் அந்த மாதிரி வர கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஏன் வந்து கேட்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் புக்ல இருந்து நம்ம திருப்பி படிக்கணும் அப்படின்னா, அதை எல்லாமே படிச்சுட்டு போனோம்னு வைங்களேன், படிக்க இது வந்து நம்ம மனப்பாடம் அப்படின்றது பண்ண முடியாது. ஓகேவா? இத்தனை கலைச்சொற்களும் நம்ம மனப்பாடம் அப்படின்றது பண்ண முடியாது. ஒன்லி புக் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். இத்தனை விஷயங்கள் போகும்போது எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியாத ஒரு குழப்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி வந்தா எதுவா இருக்கும் அப்படின்ற அந்த கெஸ்ஸிங் சென்ஸை வந்து பர்ஃபெக்ட்னஸ் நோக்கி கொண்டு போகணும். ஓகேங்களா? கெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா 10% கெஸ் பண்ணலாம், 90% கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப சக்சஸ் ரேட் எது கொடுக்கும், 90% கரெக்டா கெஸ் பண்றது கூட தான் சக்சஸ் ரேட் கிடைக்கும். 10% கெஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பா தான் போகும். அப்ப அந்த கெஸ்ஸிங் ரேட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் படிக்கிறதாகட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே உங்களுடைய அந்த கெஸ்ஸிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றது தான். காட்ஸ் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச கலைச்சொற்களே வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப லக்கு. நமக்கு பார்த்தோன்னே ஓகே நம்ம படிச்சதுன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். இல்ல புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்கனாலும் கூட இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுல இல்லாம இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கொஸ்டினா, ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே கலைச்சொற்கள் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு கலைச்சொற்கள் இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு மரபு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அப்படிங்கும்போது வெளியிருந்து கேட்கும் போது அதை எப்படி நீங்க அணுகணும் அப்படின்ற பிராக்டிஸையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ரிசல்ட் அப்படின்றது நீங்க எங்க அனுபவிப்பேன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல. ஓகேங்களா? ஸோ அதற்கான ஃப்ரூட் உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஓகேங்களா? நம்பிக்கையோட அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எந்த ஒரு டவுட்டுமே வேணாம், எப்ப இப்படி போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை 100% நம்பி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட்டோட ஃபாலோ பண்ண வேணாம், அது எந்த வகையிலையும் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்பி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூல்ல வந்துரும். ஓகேவா? சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். சோ அது கூட பாத்தீங்கன்னா ரீசனிங் பிவைக்கு பாத்தீங்கன்னா 500 சம்ஸ் வந்து நடத்திருப்போம் இல்லையா? சோ அதையும் கம்பைன் பண்ணி நான் கொடுக்க போறேன். ஏன்னா ரீசனிங் 10 கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப ரீசனிங் நிறைய கேள்வி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மாடல் வந்து உங்களுக்கு 10 மாடல் தான் இருக்கு. இருந்தாலுமே நிறைய கொஸ்டின், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு மாடல்ல இருக்கும் கேள்வி. அப்ப ஒவ்வொன்றையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சோ நிறைய கேள்விகள் ரீசனிங்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் ரீசனிங் வந்து வேகமா அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா ரீசனிங் எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். என்ன அப்படிங்கிறது டைம் கேப், டைம் இருக்கு இல்லையா? சோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ரொட்டீனா வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப இந்த சம் வருது அப்படின்னா இதுக்கு இந்த மாடல் இல்ல, அப்ப அடுத்து யோசிப்போம், இந்த மாதிரி இல்ல அடுத்து யோசிப்போம் அப்படிங்கிற அந்த அந்த யோசிக்கிற திறன் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னா, எப்ப அது வந்து வேகமா நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் 20 சம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே 20 சம் வந்து நீங்க பாத்துருவீங்க. ஓகேவா? சோ பொது அறிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 3 டாபிக் இல்ல 4 டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 4ல இருந்து 6 லெசன் வந்து படிப்பீங்க. ஓகேவா? சோ லெசன் தான் நான் சொல்றேன், டாபிக் கிடையாது. சோ அப்ப ஒவ்வொரு இதுலயுமே குறைஞ்சபட்சம் 4ல இருந்து 6 லெசன் வந்து ஸ்கெடியூலுக்கு படிப்பீங்க. 6 நாள் படிக்க போறீங்க. சோ டெய்லி ஒவ்வொரு லெசன் நீங்க படிச்சா கூட ஓகே தான். ஓகேவா? சோ ஏன்னா 4 வர்ற இடத்துல உங்களுக்கு 2 நாள் கேப் கிடைக்கும். 6 வர்ற இடத்துல எல்லாத்தையும் படிச்சுப்பீங்க. இப்ப 6 படிக்கணுமா அப்படின்னா கூட இப்ப ஒரு டாபிக்ல இருந்து நான் 2 லெசன் கொடுக்குறேன் இல்ல 3 லெசன் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த டாபிக் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா தான் இருக்கும். ஒரு டாபிக் ஃபுல்லா படிச்சிட்டீங்க, அடுத்த டாபிக்ல கொஞ்சமா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதிகமா இருக்காது. ஓகேவா? சோ நிறைய இருக்கு மேம், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். சோ ஒரே டாபிக்ல 2 லெசன் இல்ல 3 லெசன் நான் கொடுக்குறேன்னா அது ஒவ்வொன்றுமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து நிறைய படிக்கிற மாதிரி வராது. ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜாராம் மோகன் ராய் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப 3 லெசன் படிக்கிறீங்கன்னா 3 லெசன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாராம் மோகன் ராய் பத்தின தகவல் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். அப்போ ஒரே ஃப்ளோல நீங்க அந்த 3 லெசனும் படிக்கும் போது உங்களால எளிமையாவும் புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்னு அந்த பர்டிகுலர் டாபிக் ராஜாராம் மோகன் ராய்னா ராஜாராம் மோகன் ராய் பத்தி உங்களுக்கு இன்டெப்தாவும் நீங்க புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சொன்ன மாதிரி தான் இது கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி இப்ப 6 லெசன் இருக்குன்னு இந்த 6 லெசனை எதை டெப்தா படிக்கணும், எதை வந்து இந்தந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க மேலோட்டமா கவர் பண்ணா போதும் அப்படின்றதெல்லாம் அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது நம்ம உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த குழப்பத்துக்கு போக தேவையில்லை. சோ ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா குப்தர்கள் படிப்பீங்க. 6th 11th என்னென்ன இருக்கும், ஏன்னா 11th நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 6th உங்களுக்கு கம்மி தான் இருக்கும். சோ என்ன தேவையோ இதுல இருக்கு அப்படின்னா இன்னொரு லெசன் படிக்கும்போது அதுல என்ன தேவையோ அந்த அடிஷனலா மட்டும் படிச்சா போதும். அடுத்து பாலிட்டி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அது 6th 10th 12th இருக்கு. சோ அதை படிச்சிருவீங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 11th படிச்சிருவீங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 1. சொல்லுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் நோட்ஸ்ன்றது ஒவ்வொரு வாரமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜிஎஸ் கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேள்விகளில் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்போம். எப்படி டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்கப்படுதோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்க நம்மளுடைய ஸ்கெடியூல் டெஸ்ட்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்லயும் 200 கேள்விகள், 200 கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்கறானோ அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ கூற்று காரணமா கேட்கறாங்க, கூற்றா கொடுத்து எந்த கூற்று சரி தவறுன்னு கேட்கறாங்க, பொறுத்துக்குவா கேட்கறாங்க, பெரிய பெரிய கொஸ்டின் கேட்கறாங்க, எல்லாமே நம்மளோட டெஸ்ட்ல ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இருக்கும். ஓகேவா? சோ இது இந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணல. லாஸ்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாம்லயே நம்ம அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம பேட்சுக்கு வந்து கொஸ்டினே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்கெடியூல் 1 அவ்வளவுதான். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து டெய்லியும் இவ்வளவு நேரம் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேவா? ஒவ்வொரு டைமே நாங்க வந்து சொல்லிடுவோம் இந்த அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு. நாங்க சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்ல அந்த கைடன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு, அந்த கைடன்ஸ்லயே நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 2. ஸ்கெடியூல் 2 பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம். சோ அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 26 டெஸ்ட் இருக்கா. சோ அது பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 1ல நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் 9 o'clock வந்துரும். நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துருவீங்க. ஈவினிங் 6 o'clock அதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துரும். ஆன்சர் கீ பார்த்து நீங்க எவ்வளவு மார்க் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் வந்து தெரியல, இது எப்படி எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தவறை வந்து திருத்திக்காம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம மூவ் ஆகுறது அப்படின்றது
நமக்கு நாமே வந்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஓப்பனா சொல்லணும்னா அதுதான், ஓகேங்களா? நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னா தப்பு பண்றோம் அப்படின்னா தப்பை திருத்திட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதனால அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியமோ, ஃபோக்கஸ்டா வந்து படிக்கிறது கடைசி வரைக்கும் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதளவுக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து திருத்திக்கிறது, ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர்ல தான் இருக்கும். சோ ஓஎம்ஆர்ல தான் கண்டிப்பா டெஸ்ட் எழுதணும். சும்மா பேப்பர் எழுதி பார்க்கறது, 1, 2, 3 போடுறது, ஏபிசிடி போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஓஎம்ஆர்ல எழுதும்போது மட்டுமே தான் என்னென்ன அந்த மிஸ்டேக் வந்து ஓஎம்ஆர்ல பண்றீங்களோ அது எல்லாமே இங்கேயே பண்ணி முடிச்சுக்கலாம். இங்கேயே பண்ணி இப்ப இந்த டைம் பண்ணிட்டீங்களா, அடுத்த டைம் அதை பண்ணாம பாத்துக்கலாம். அப்ப அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயே நீங்க ரெக்டிஃபை பண்ணிடலாம். எக்ஸாம்ல இந்த ஓஎம்ஆர்ல எழுதுறோம், அப்பதான் ஓஎம்ஆர் தொடுறோம் அப்படிங்கும் போதுதான் அந்த பயம் பதட்டம் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணிடுவீங்க. சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஓஎம்ஆர்ல தான் இருக்கும். ஓஎம்ஆர்ல தான் கண்டிப்பா எழுதணும். 200 கேள்விகள். சோ நீங்க வந்து எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதிடணும். ஸோ 200 கேள்விகள் 3 மணி நேரம், ஓகேங்களா? அதுதான் டைமு. 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எந்த கேள்விகள் அட்டன் பண்ணீங்கனாலும் அதற்கு மதிப்பெண் கிடையாது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் தனியாக அட்டன் பண்ணி பார்த்தீங்க. எனக்கு தெரியுது தெரியல அப்படின்றத நீங்கள் தனியாக பண்ணி பார்த்தீங்க. பட் நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்ல உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எத்தனை கேள்விகள் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதற்கான மதிப்பெண்ணை தான் நீங்கள் போடணும். ஏன்னா அதுதான் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம், ஓகேங்களா? ஸோ தேர்வுக்கான நேரம் அப்படின்றது 3 மணி நேரம் தான். அந்த ப்ராக்டிஸை டே 1 வந்து கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ இத்தனை கேள்விகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம அட்டன் பண்ண முடியலையே அப்படின்ற விஷயம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கரெக்ட் பண்ண உதவும், ஓகேங்களா? இல்லை நம்ம தானே வீட்டில் எழுதுறோம், ஸோ 5 மணி நேரம் எழுதுவோம் அப்படின்னு நினைச்சு எழுதுனீங்க அப்படின்னா ஸ்பீடுன்றது கடைசி வரைக்கும் வராது, ஓகேங்களா? 3 மணி நேரம்னா 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் எப்போ உங்களுக்கு எழுது, அந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து கொஸ்டின் பேப்பர் வருதா, உங்களுக்கு காலையில எழுத முடியலனாலும் ஓகே, மதியத்துக்கு எழுதுங்க. இல்லை அப்படின்னா நைட்டு கிடைக்குதோ நைட் எழுதுங்க, ஈவினிங் கிடைக்குதோ ஈவினிங், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எழுதுங்க. ஆனா 3 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அச்சு கசராம அப்படியே 3 மணி நேரம் உட்காந்து எழுதி முடிக்கணும், ஓகேங்களா? அது ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கெடியூல் 2 பாத்தீங்கன்னா அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் வரும். சோ ஸ்கெடியூல் 2ல பொதுத்தமிழ் பாத்தீங்க அப்படின்னா சொல் இலக்கணம் 4 வகை சொற்கள் பாப்பீங்க. இலக்கண வகையா 4 வகைப்படும், இலக்கிய வகையா 4 வகைப்படும். சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பாப்பீங்க. கான்செப்ட் வைஸ் தான் போகும். சோ ஃபுல்லாவே அதை பார்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் பாப்பீங்க. அறநூல்கள்ல நான்மணிக்கடிகை பாப்பீங்க. சோ அது பாத்தீங்கன்னா நம்ம 6th டேர்ம் 1 பார்த்தாத்தா இப்ப வந்து 6th டேர்ம் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்டு. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த கலை சொற்கள் உங்களுக்கு எல்லா இதுலயுமே ரிப்பீட் ஆகும், ஓகேவா? சோ எந்த இடத்துலயுமே மிஸ் ஆகும், எல்லா இடத்துலயும் ரிப்பீட் ஆகும். புக் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்ன புக் சிலபஸ் பேஸ் நான் கொடுக்கறனோ அதுக்கு தகுந்த புக் இது கலை சொற்கள் வரும். மத்தபடி அவுட் சோர்ஸ் மரபு தொடர் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வேற வேற வந்துடும், ஓகேவா? சோ அடுத்து மேத்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் டாபிக் பார்ப்பீங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவிக் நான் சொன்னல ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே நீங்க வந்து 20 கேள்விகள் வந்து எழுதி பார்ப்பீங்க, ஓகேவா? சோ பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்குவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொது அறிவு. சோ பொது அறிவுல பாருங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தென்னிந்திய அரசுகள், மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகமும், பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள்னு இருக்கா. சோ 3 லெசன் படிக்கணுமா மேம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா எல்லாமே இன்க்ளூடட் தான், ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆகி தான் உங்களுக்கு வரும், ஓகேவா? சோ தென்னிந்திய அரசுகள்லயே உங்களுக்கு மௌரியர், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற அந்த இதுதான் நீங்க படிப்பீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மௌரியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருந்துதான் பல்லவர்கள் வந்து தனியா உருவாவாங்க. அப்படி இருக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா மௌரியர் பிந்தைய அரசியலமைப்பு சமூகமும் அப்படின்றது முழுமையா நம்ம படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல ஒரு சில பர்டிகுலர் டாபிக் தான் நம்ம படிக்க போறோம். இதைதான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த லெசனை பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். இந்த தென்னிந்திய அரசுகளுக்கும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்களுக்கும் லிங்கா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசனுக்குள்ள இருக்கு, ஓகேங்களா? அதை மட்டும்தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் எந்தெந்த லெசன்ல என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றது அந்தந்த ஸ்கெடியூல்ல உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு, ஓகேவா? அடுத்து பாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா தேச கட்டமைப்பின் சவால்கள், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு பாப்பீங்க. சோ எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் 11th புக்ல இருக்கு பாப்பீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்பெஷல் நோட்ஸ் உங்களுக்கு வந்து, ஓகேவா? ஒவ்வொன்றுலயுமே இந்த ஸ்பெஷல் நோட்ஸ் போட்டுக்க இல்லையா? சோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜிஎஸ்க்கு ஸ்பெஷல் நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெஷல் நோட்ஸ் வந்துடும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து பார்த்து படிக்கணும், கன்சிஸ்டன்சியா படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், டெஸ்ட்ல பண்ற மிஸ்டேக்ஸ் அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணிட்டே போகணும். இதை வந்து எப்பயுமே மறக்க கூடாது, மந்திர மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா? சோ இது ஸ்கெடியூல் 2.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 3. ஸ்கெடியூல் 3 பாத்தீங்கன்னா நவம்பர் 3ல இருந்து நவம்பர் 8 வரைக்கும் இருக்கு. நவம்பர் 9 அன்னைக்கு டெஸ்ட். சோ பொது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல நிறைய இருக்கு. அதுல இடுகுறி காரண பெயர், வழக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு பாப்பீங்க. ஓகேவா? சோ அடுத்து திருக்குறள் பாத்தீங்கன்னா ஈகை, அறநூல்கள்ல பாத்தீங்கன்னா பழமொழி 400, 6th டேர்ம் 3 பாப்பீங்க. சோ டேர்ம் 1, 2 பார்த்தாச்சா? டேர்ம் 3 கலைச்சொற்கள்ல டேர்ம் 3 பாப்பீங்க. கலைச்சொற்கள் அவுட் சோர்ஸ், மரபு தொடர் அவுட் சோர்ஸ். இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலா போறோம் இல்லையா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்து டெஸ்ட் எழுதிட்டீங்க. செகண்ட் ஸ்கெடியூல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஸ்கெடியூல் டெஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னா, செகண்ட் ஸ்கெடியூல்ல படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்ல இருந்து மெஜாரிட்டி கேள்விகள் கேட்பேன். அது போக ஸ்கெடியூல் 1ல இருந்தும் நான் கேள்விகள் கேட்பேன். ஓகேவா? ஏன்னா அந்த டச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க வந்து படிச்சாலும் சரி, இல்ல நான் படிக்கல இதை மட்டும் தான் படிச்சேன் அப்படின்னாலும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சு எந்த அளவுக்கு நீங்க அந்த இடத்துல டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம டக்குன்னு படிச்சு ஞாபகத்தில் வச்சுக்குவோம். உடனே அந்த வாரம் எக்ஸாம்ல நம்ம போய் நம்ம வாந்தி எடுத்துட்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஆனா 2வது எக்ஸாம் எழுதும் போது முதல் எக்ஸாமுடைய கேள்வியும் எதிர்பாராம வந்துச்சு அப்படின்னா அதற்கும் நம்ம பதிலளிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோமோ அதுல இருந்து நம்மளால இந்த மெமரி பவர் அப்படின்றது கெயின் பண்ண முடியும். 4வது டெஸ்ட்டுக்கு போகும்போது 1, 2, 3 இதுல இருந்து வேணா கேள்விகள் வரும், வராமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சஸ்பென்ஸ் தான். ஓகேங்களா? வந்தா அதற்கு பதிலளிக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அப்ப அந்த படிக்கும் போது நல்லா தெளிவா படிச்சீங்க அப்படின்னா நம்ம மெமரியில ஸ்டோர் ஆகும். ஸோ அதை அப்ப அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஓகே இது எங்க இருந்து வந்துச்சுனாலும் நீங்க படிச்ச விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், செகண்ட் ஸ்கெடியூல், தேர்ட் ஸ்கெடியூல் எதுல இருந்து வந்தாலும் ஓகே இதை நம்ம படிச்சிருக்கோம், அதற்கான பதில் இதுதான் அப்படின்ட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு பிராக்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈகை அதிகாரமா இருக்கட்டும், பழமொழி 400 இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் யூனிட் 7ல வரக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஸ்பெஷல் நோட்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு குறட்பாக்களுக்கும் உங்களுக்கு குறள் விளக்கம், அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த குறளுக்கான அணி ஏதோ பயின்று வந்து இருந்துச்சுன்னா அந்த அணி என்ன அணி, ஒவ்வொரு சீருக்கும் சொற்பொருள் விளக்கத்தோட உங்களுக்கு நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுவும் நம்ம நோட்ஸோடைய ஸ்பெஷல் வீடியோல நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ் வீடியோல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன்னா பெர்சன்டேஜ் படிச்சிட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜோட அடுத்த ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா மேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் ரிலேட்டடா தான் வரும். அது அடுத்தடுத்து தான் நான் வச்சிருப்பேன், நீங்க படிச்சுக்கலாம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அடுத்த 20 சம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பொது அறிவுல ஹிஸ்டரியில டெல்லி சுல்தானியம் 7th-லயும் 11th-லயும் இருக்கு. பாலிட்டியில பாத்தீங்கன்னா குடிமக்களும் குடியுரிமையும், அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இந்திய மேம்பாடு அனுபவங்கள் 11th. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெஷல் நோட், ஜிஎஸ்லயும் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் வந்துடும். ஓகேவா? சோ இது வந்து ஸ்கெடியூல் 3. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 4. ஒவ்வொரு ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 ஸ்கெடியூல் முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், அதாவது ரிவிஷன் இருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்கெடியூல் 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி 5 வருது பாத்தீங்களா? சோ இந்த இது ஃபுல்லாவே ரிவிஷன் தான். ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் நான் என்ன சொல்லிட்டேன், முன்னாடி இருக்கிறத கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு 5வது ஸ்கெடியூலையும் மொத்தமா படிச்சதையும் நான் வந்து ரிவிஷன் வச்சிருவேன் எல்லாமே. ஓகேவா? சோ அது வந்து பொது தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாம் கலந்து அதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து ரிவிஷன் பண்ணி பாப்பீங்க. சோ ரிப்பீட்டடா ரிவிஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க மறக்கணும்னு நினைச்சா கூட அது மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டடா அதை வந்து நான் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகேவா? சோ அது பாத்தீங்கன்னா நவம்பர் 10ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணத்துல ஒரு சொல் பல பொருள், இரட்டை கிளவி, வலு, வளாநிலை, வலுவமைதி, மரபு தமிழ் பாப்பீங்க. சோ எந்த இதா இருந்தாலும் சரி, அது இலக்கணமா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதை தவிர்க்கவே முடியாது. அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ எது எது மனப்பாடம் பண்ணணுமோ அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எது எது கான்செப்ட் தெரியணுமோ அதை வந்து ஃபுல்லா கான்செப்ட் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து கான்செப்ட் வச்சும் இது பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஒரு சொல் பல பொருளா பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீங்க வந்து சொற்கள் தான் படிக்கணும். அதே மாதிரி கலை சொற்கள் எடுத்துட்டாலும் சொற்கள் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சோ அது எல்லாமே மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி மேக்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலுமே ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம், அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் வருது, அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள், திட்டங்கள் வருது, இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சோ திட்டத்தோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம், பட் அதுக்கான இயர் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா?
சோ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அன்புடைமை, அறநூல்ல பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி, 6th ஒவ்வொரு இப்ப நியூ புக் நான் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 சொன்னேனியா, அடுத்து 6th பாத்தீங்கன்னா ஓல்டு புக் போயிடும். சோ ஒவ்வொன்றுமே நியூ புக் படிப்பீங்க, அடுத்து ஓல்டு புக் படிப்பீங்க. அதே மாதிரி 7th போச்சுன்னா நியூ புக் படிப்பீங்க, ஓல்டு புக் படிப்பீங்க. சோ ஒவ்வொன்றுலயுமே நீங்க அப்படிதான் படிப்பீங்க. சோ ஓல்டு புக்ல கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்காது, அதனால பாத்தீங்கன்னா ஓல்டு புக் ஃபுல்லாவே நான் வச்சிட்டேன். அதே மாதிரி கலைச்சொற்கள் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஃபுல்லா கலைச்சொற்கள். சோ கலைச்சொற்கள் அவுட் சோர்ஸ், மரபு தொடர். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பாப்பீங்க, ரீசனிங்ல 20 சம் பாப்பீங்க. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில ஹர்சர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி, பால்ட்டில பாத்தீங்கன்னா அரசாங்கங்களின் வகைகள், நடுவண் அரசு, எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். சோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவலா தான் போயிட்டே இருக்கும். இதை படிச்சீங்க அப்படின்னா அடுத்து படிக்கணும். சோ அது என்ன சொல்றது, ஒரு லிங்க் மாதிரிதான். இதை படிச்சாதான் அடுத்து உங்களுக்கு புரியும், இதை படிச்சாதான் அடுத்து உங்களுக்கு புரியும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கும். அதோட ஸ்பெஷல் நோட்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்பெஷல் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஸ்கெடியூல் 4. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரியே ஸ்கெடியூல் 5 பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிவிஷன் தான். ஓகேவா? ஸோ அந்த 20 கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷனா இருந்தாலும் இல்லாட்டியும் கம்பல்சரியா வந்துடும் ரீசனிங்ல. ஸோ மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ், மேத்ஸ், பொது அறிவு இதுக்கு முன்னாடி படிச்சீங்க இல்லையா 4 ஸ்கெடியூல், அந்த 4 ஸ்கெடியூலும் கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் 5, 10, 15, 20, 25 இது எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்ற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஒரே வழியில டிராவல் பண்ணிருக்கோம். ஒன்றும் இல்லை, வீட்டில இருந்து கிளம்புறோம், குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல் வர்றதுக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு ரூட்ல நம்ம போயிட்டே இருப்போம். ரொட்டீனா அதே ரூட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் வந்து வேற ஒரு ரூட்ல போகணும் அப்படின்ற மாதிரி, வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வழியில போகக்கூடிய இடமா இருந்துச்சுங்களா, நம்மளே அறியாம எப்பயும் போடக்கூடிய வழியில வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அப்புறம் தான் ஐயோ நம்ம வேற இடத்துக்கு போகணுமே அப்படின்ட்டு இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருச்சு, இதுதான் ரூட்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்ப இந்த ரிப்பீட் ரிவிஷன்ன்றது உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாத்துல போய் 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 அந்த இடத்துல எங்க குப்பை இருக்குது, எங்க வேற ஏதாவது விழுந்து கிடக்குது அப்படின்றத முதல் கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் உங்களை தயார்படுத்திடும். சோ அடுத்து ஸ்கெடியூல் 6 பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ்ல சொல்லிலக்கணத்துல பகுபதம், பகாப்பதம், சொல்லும் பொருளும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், அயற்சொல், தமிழ் சொல். இதுல பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், அயற்சொல், தமிழ் சொல் எல்லாமே சிலபஸ் டாபிக்லயே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சோ புக்ல இருக்க அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 6 இலக்கணமா படிச்சு படிங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி 6 இலக்கணமா பிரிச்சு படிக்கக்கூடியது கான்செப்ட் வைஸ் படிப்பீங்க இல்லையா? சோ அந்த இதுலயே உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்க டாபிக்கும் கவர் ஆயிடும். இப்ப பகுபதம், பகாப்பதம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சிலபஸ்ல அப்படியே கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க வந்து பிரிக்கும் போது அதுல பகுதி என்னவோ அதுதான் வேர்ச்சொல். ஓகேவா? சோ கட்டளை பொருள்ல வரக்கூடிய அந்த பகுதி என்னவோ அதுதான் வேர்ச்சொல். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டாபிக் வந்து ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்து சிலபஸ்ல இல்ல, இருந்தாலுமே இன்டைரக்டா இருக்கு. அப்ப அது எல்லாமே பாத்துக்குவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல கல்வி பாப்பீங்க, அறநூல்கள்ல பாத்தீங்கன்னா திரிகடுகம் பாப்பீங்க. சோ 7th நியூ புக்ல எப்படி வந்து நம்ம 6th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 படிச்சோமோ அதே மாதிரி 7th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 தனித்தனியா பாப்பீங்க. அதுக்கான கலைச்சொல், அதுக்கான புக் பேக் கொஸ்டின், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்க வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள்ல அவுட் சோர்ஸ், மரபு தொடர்ல அவுட் சோர்ஸ், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாப்பீங்க, அதே மாதிரி ரீசனிங்ல 20 கேள்வி பாப்பீங்க. பொது அறிவுல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில பாமணி மற்றும் விஜயநகர அரசுகள் 7th 11th இருக்கு, பால்ட்டில சட்டமன்றம் மற்றும் ஆட்சித்துறை இது 12th இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல தேசிய வருவாய் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது வந்து 10th 12th இருக்கு. சோ சிஏ வந்து கரண்ட் ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 7. ஸோ இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க, ஷார்ட்கட் எந்த அளவுக்கு உபயோகப்படாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எழுதாதவங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், இப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த பேட்டர்னெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட்கட்டை பிலீவ் பண்ணி போகிறது அப்படின்றது கை கொடுக்காது. ஓகேங்களா? நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு நேற்று கிடையாது. ஓகேங்களா? ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஷார்ட்கட்டை பிலீவ் பண்ணாதீங்க, கான்செப்டை பிலீவ் பண்ணுங்க. கான்செப்டை பிலீவ் பண்ணி நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கு அது கை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு சம் வந்துச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கனாலும் அதை எப்படி அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்ம போடலாம் அப்படின்ற அந்த வழிவகையை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? அந்த வழிவகை வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது எக்ஸாம் ஹாலில் அது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து ஸ்கெடியூல் 7 பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 6 வரைக்கும். சோ இலக்கணத்துல பாத்தீங்கன்னா சொல் இலக்கணத்துல ஆகுபெயர் அடைமொழி 3 வகை போலி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுல இருக்கக்கூடிய இணையான தூய தமிழ் சொற்களை சேர்க்கிறது அதுல இருக்கக்கூடிய பிழை திருத்தம் என்னென்ன இதெல்லாமே பாக்குறதா. திருக்குறள்ல விருந்தோமல் அறநூல்கள்ல சிறுபஞ்சம் மூலம் 7th பாத்தீங்கன்னா நியூ புக்ல டேர்ம் 2 சோ கலைச்சொற்கள் மரபு தொடர் எல்லாமே வந்துரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கேப் விட்டு பார்க்க கூடாது. இது அதுவும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போடணும். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாப்பீங்க, ரீசனிங்ல 20 சம் பாப்பீங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் முகலாய பேரரசு சோ 7th 11th இருக்கு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மாநில அரசு இது 7th 8th 10th இருக்கு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வங்கியல்லயே உங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அது 12th இருக்கு. ஓகேவா. சோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்பெஷல் நோட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 8. சோ ஸ்கெடியூல் 8 பாத்தீங்கன்னா டிசம்பர் 8ல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் போகும். சோ சொல்லிலக்கணத்துல புணர்ச்சி வினா விடை வகை பிரித்தெழுது சேர்த்தெழுது வேற்றுமை. சோ புணர்ச்சி பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா எந்த மாதிரி அது புணரும் எந்த மாதிரி பிரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஓகேவா. சோ புணர்ச்சியில இருக்கக்கூடிய விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதையும் நீங்க பாத்துக்குவீங்க. சோ பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கும் அவுட் சோர்ஸும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வினை செயல் வகை ஏலாதி. ஓகேவா. சோ ஏலாதி அறநூல்கள்ல வந்துரும். சோ 7th பாத்தீங்கன்னா டேர்ம் 3 அதே மாதிரி கலைச்சொற்கள் மரபு தொடர்கள். ரீசனிங் பொறுத்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் நான் 2 ஸ்கெடியூல்ல ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஓகேவா. 2ஆ பிரிச்சிருப்பேன். எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரே ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய சம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதனால 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பேன். இது போக ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் 20 சம் நீங்க பார்த்துட்டு தான் வருவீங்க. மொத்தமா முடியும் போது 500 சம் நீங்க தனியா பாத்துருவீங்க. அது இல்லாம 2 ஸ்கெடியூல்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் கொடுக்குறேன். ஓகேவா. சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல டாபிக் 10 டாபிக் இருக்கு. ஓகேவா. சோ அதுல ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் கோடிங் அண்ட் டீகோடிங் மிஸ்ஸிங் த கேரக்டர்ஸ் ஆட் மேன் அவுட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கெடியூல்ல வந்துரும். சோ அதே மாதிரி 20 சம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில மராத்தியர் மற்றும் பேசுவாக்கள் அது வந்து 7th 11th இருக்கு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி உள்ளாட்சி அது வந்து 9th இருக்கு. இந்தியாவில் கூட்டாட்சி 12th இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல நிதி பொருளியல் பாப்பீங்க. வங்கி பார்த்தாச்சுன்னா அடுத்து என்ன நிதி தான். அப்ப நிதி பொருளியல் பாப்பீங்க. 12th இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒன்னோடு ஒன்று தொடர்பு கூடியது தான். ஓகேங்களா. ஸோ நடுவண் அரசு முடிஞ்சதுக்கப்புறம் மாநில அரசு முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கடுத்து என்ன நீதித்துறை அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை சார்ந்தது வெளியுறவு கொள்கை சார்ந்தது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஓகேங்களா. 1வது முடிச்சுட்டு எப்படி நம்ம 2வது போவோம் 2வது முடிச்சு 3வது போவோன்ற மாதிரி அது தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை அடுக்கடுக்கா அப்படியே அடுத்தடுத்து மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதை இங்க படிச்சே வரும்போது அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகேவா. சிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்குமே அப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்து ரிலேட் ஆகிற மாதிரி அடுத்தடுத்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லி இலக்கணத்துல ஒரு பொருட்பன்மொழி எதிர்ச்சொல் தொகைநிலைத்தொடர் தொகாநிலைத்தொடர் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை எடுத்தெழுதுதல் இது எல்லாமே நீங்க பாப்பீங்க. இதுல கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை எடுத்தெழுதுதல்லாம் வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். திருக்குறள் பாத்தீங்கன்னா அவையஞ்சாமை அறநூல்கள் இன்னா 40 7th புக் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 7th புக்ல ஓல்டு புக் கலைச்சொற்கள் பாப்பீங்க மரபு தொடர் பாப்பீங்க. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரீசனிங் 2ஆ பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. மீதி டாபிக் இதுல வந்துடும். கேலண்டர் பிளட் ரிலேஷன் பசில்ஸ் டைஸ் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்ல வந்துரும். ரீசனிங்ல 20 சம் பாப்பீங்க. சோ பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகம் இது 6th 9th 11th இருக்கு. அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் 11th இருக்கு. இந்தியாவின் நிர்வாக அமைப்பு 12th. ஓகேவா. சோ இது எல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் படிச்சாதான் வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்றது அந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்த நம்ம தாண்டி போக முடியும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா வரக்கூடிய நாட்களும் வந்து கேள்விகள் கடினமா இருக்கும்போது நம்மளால அந்த என்ன சொல்றது கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த எல்லைக்கோட்டை ரீச் பண்ணாம திருப்பி நம்ம முதல்ல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நம்ம 100% இல்லை 200% எஃபர்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிடலாம். ஓகேங்களா. அதை வந்து டே 1ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த 200% எஃபர்ட் நமக்கு கஷ்டம் தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு டைம் நீங்க முழுசா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலையை வாங்கிட்டு நம்ம போய் உட்காந்துடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகாமல் எந்த ஒரு இடத்துலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம வந்து எதற்காக நம்ம படிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நம்மளுடைய தலைமுறையுடைய வாழ்க்கையே இதை மாற்றும் அப்படின்ற ஒவ்வொரு டைம் நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதும் நமக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம முன்னோக்கி நம்மளை கொண்டு போவோம். ஓகேங்களா.
சிலபஸ்ல இருக்க எல்லாமே கவர் ஆயிரும் இந்த ஸ்கெடியூல்ல, அதனாலதான் சொல்றாரு சார். சோ ஃபுல்லா எல்லாமே தெளிவா படிச்சு வச்சுக்கோ, ஓகேவா? சோ ஸ்கெடியூல் 10 நான் சொன்னேன் இல்லையா, சோ 5, 10 இதெல்லாமே ரிவிஷன் சொல்லிட்டு, சோ ரிவிஷன் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ணுவீங்க. இது செகண்ட் ரிவிஷன். ரீசனிங் உங்களுக்கு ஒவ்வொன்றுலயுமே 20 வந்துடும். அது ரிவிஷனா இருந்தாலும் இல்லாட்டியும் 20 கேள்விகள் அப்படிங்கறது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 11 பாத்தீங்கன்னா டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 3 வரைக்கும். சோ பொதுத்தமிழ்ல பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணத்துல 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. பொருள்கோள், வேர்ச்சொல் ஆய்வு, வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம். சோ வேர்ச்சொல் ஆய்வு, வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம்னு இருக்காது, சந்திப்பிழைகள் வரும், ஓகேவா? சோ சந்திப்பிழையை நீக்கி எழுதுக, சரியற்ற தொடர், சரியான தொடர், இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா? சோ எந்த இடத்துல எல்லாமே அந்த வல்லினங்கள் மிகுந்து வரும், எந்த இடத்துல எல்லாம் மிகாமல் வரும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ், ஓகேவா? 24, 23 இருக்கும். சோ அந்த ரூல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து திருக்குறள்ல அரங்கூராமை, சோ ஔவையார் பாடல்கள் பாப்பீங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ புக்ல, ஏன்னா இதுல டேர்ம் 1 டேர்ம் 2 எல்லாம் கிடையாது இல்லையா? நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 3, எப்படி வந்து நம்ம 6th 7th எல்லாமே 1ல இருந்து 3 தான் டேர்ம் 1, அடுத்து 4 to 6 டேர்ம் 2 இல்லையா? அதே மாதிரிதான் இதையும் நான் பிரிச்சிருக்கேன். சோ 1ல இருந்து 3 லெசன் சிலபஸ் பேஸ்ல படிச்சிருவீங்க. சோ அதே மாதிரி கலைச்சொற்கள், மரபு தொடர். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி படிச்சிருவீங்க, ஓகேங்களா? சோ ரீசனிங் படிச்சிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ரிலேட்டடா வரும், அதுக்கு தகுந்த மாதிரி தான், ஓகேவா? சோ அப்ப ப்ராபபிலிட்டி படிப்பீங்க. சோ ரீசனிங் பாத்தீங்கன்னா 20 சம் இருக்கு. பொதுறிவு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி யூனிட் 6 இது ரெண்டுலயுமே கவர் ஆகக்கூடியதுதான், ஓகேவா? சோ என்னென்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இது 6th, பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் இது சங்க காலத்துல வருது, சோ 6th வருது. பாலிட்டி பாத்தீங்கன்னா இந்திய நீதித்துறை 8th 12th இருக்கு. எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் 11th. சோ இந்த இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ ஒண்ணுல ஹிஸ்டரியில படிச்சிட்டீங்கன்னா இது யூனிட் 6 கவர் ஆயிரும், இல்ல யூனிட் 6 படிக்கிறீங்கன்னா ஹிஸ்டரியில கவர் ஆயிரும், ஓகேவா? நீங்க எதுவா வேணா படிச்சுக்கோங்க, டாபிக் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? சோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னா அது ரெண்டுலயுமே உங்களுக்கு கவர் ஆயிரும், ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 12 பாத்தீங்கன்னா ஜனவரி 5ல இருந்து ஜனவரி 10. சோ பொங்கலுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க வந்து ஸ்கெடியூல் மேக் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது, ஓகேவா? சோ பொதுத்தமிழ் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல ஓமோர்புகள், ஆக்கப்பெயர்கள், மெய்மயக்கம், தொடரியல், பொருள்மயக்கம், படிமம் இதெல்லாமே 11th 12th வரக்கூடிய டாபிக், ஓகேவா? சோ அடுத்து திருக்குறள், அருளுடைமை. சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிஞர்கள் வந்துருவாங்க, ஓகேவா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அறநூல்கள் முடிஞ்சிரும், அடுத்து உங்களுக்கு அறிஞர்கள் வந்துருவாங்க. சோ ஊஎஸ்ஆ பத்தி வந்துரும். சோ 8th புக்ல உங்களுக்கு வந்து 4 to 6 கலைச்சொற்கள், மரபு தொடர். அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் பாப்பீங்க, அதே மாதிரி ரீசனிங் 20 இருக்கும். சோ அடுத்து பொதுறிவு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி யூனிட் 6க்கு கலந்துதான் வரும். பாத்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th புக்ல இருக்கு, தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11th புக்ல இருக்கு. ஐஎன்எம் யூனிட் 6 கலந்து ஒரு டாபிக் இருக்கு, அது பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது 12th எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் புக் இருக்கு இல்லையா? சோ அதுல வரக்கூடியது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான், நீங்க டாபிக் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகேவா? சோ பண்பாடு, பண்பாட்டு வளர்ச்சி, சமூக சமய சீர்திருத்தங்கள், அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டா இருக்கக்கூடியதான் இங்க வந்து எடுத்திருப்போம். சோ நிறைய டாபிக் இருக்கே மேம், நிறைய லெசன் இருக்கே மேம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். சோ ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். சோ எதுல டெப்தா படிக்கணும், எதுல மேலோட்டமா படிச்சா போதும் அப்படிங்கறத நாங்க வந்து ஸ்கெடியூல் வைஸ் வரும்போது கொடுத்துருவோம். அடுத்து பாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் 9th. எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம், இது வந்து 11th புக்ல இருக்கு. சோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அடுத்து ஸ்கெடியூல் 13 பாத்தீங்கன்னா இந்த கேப்ல தான் உங்களுக்கு வந்து பொங்கல் வருது இல்லையா? சோ பொங்கல்ல எப்படி இருந்தாலுமே உங்களால அந்த டைம்ல படிக்க முடியாது, அதனால 2 வாரமா இது பண்ணிருப்போம், ஓகே? ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே ஒவ்வொரு வாரத்துல வந்துரும். பொங்கல் ஹாலிடே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருந்து 24 வரைக்கும். அப்ப 2 வாரங்கள் கம்பைன் பண்ணி படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அடுத்து வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாப்பீங்க. அப்ப நீங்க ஒரு வாரம் சப்போஸ் உங்களால படிக்க முடியல, வேலைகள் இருக்கு, எங்களால படிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சா கூட போர்ஷன் வந்து ஒரு வாரத்துக்கு தான் நான் கொடுத்திருக்கேன், ஓகேவா? நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டு கேப் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆல்ரெடி ஏதாவது முடிக்காம விட்டுருந்தீங்கன்னா அதை நீங்க எடுத்து படிச்சிடலாம். இல்ல நான் வந்து ஒரு வாரம் தான் படிக்க எனக்கு டைமே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா கூட போர்ஷன் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கு, நீங்க ஃபுல்லா போய் அந்த ஒரு வாரத்தை நீங்க படிச்சுட்டு ஒரு வாரம் ஃபெஸ்டிவல் நீங்க வந்து கொண்டாடிடலாம். சோ போர்ஷன் எப்ப இருந்தாலும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்படிங்கும்போது அந்த என்ன சொல்றது, நமக்கு அந்த ஒரு ஸ்கெடியூலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு அங்கேயே தேங்காம நமக்கு 2 வாரம் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு வாரம் நமக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல், ஏன்னா வந்து வீட்டுக்கு உரம்பரை வராங்கல்ல, வீட்டு வேலைகள் இருக்கு, சுத்தம் பண்ணணும், பிடிக்கணும், அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை உரம்பரை வராங்க அப்படின்னா கூட
அதையெல்லாம் போக நமக்கு இன்னொரு வாரம் மீதம் இருக்கும். அப்ப நம்ம எதையும் ஸ்கிப் பண்ண ஃபீல் இல்லாம அந்த போர்ஷனையும் நீங்க படிச்சு முடிக்கிற மாதிரி தான். அதற்காக தான் அந்த ஸ்கெடியூலுக்கு மட்டும் 2 வாரம் டைம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு இது ரொம்ப ஜாஸ்தி டைமா தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு இது கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாஸ்தியா தெரியுன்றவங்க முடிச்சதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்றவங்க அந்த போர்ஷனை படிச்சுட்டு அடுத்த ஸ்கெடியூலுக்கு வந்துருங்க. பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணத்துல அகப்பொருள், திருக்குறள்ல நடுநிலைமை, 8th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 9 லெசன்ஸ் வரும். கலைச்சொற்கள் படிச்சிருவீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாப்பீங்க. ஓகேவா? பொது அறிவு பொறுத்த வரைக்கும் INM யூனிட் 6 கலந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீனத்தை நோக்கி இருக்கு. பாலிட்டியில பாத்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் ஒதுக்கருத்து மற்றும் கட்சி முறை, இந்த 2 லெசனுமே 11th இருக்கு. எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கூடவே இது சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் கூட தான் சேர்ந்து வரும். தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு இது வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல இருக்கு. ஸோ போர்ஷன் உங்களுக்கு கம்மி தான், நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ 1 வீக்ல கவர் பண்ற மாதிரி தான் போர்ஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த 1 வீக் படிச்சுட்டு கேப் இருக்குன்னா நீங்க முன்னாடி ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா படிக்கலாம், இல்ல முன்னாடி இருக்கிறத ரிவைஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு 1 வீக் தான் இருக்கு அப்படின்னா இதை மட்டுமே படிச்சா கூட உங்களுக்கு வந்து போதும். ஓகேவா? சோ எந்த ஒரு இதையும் நீங்க ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்காது, எதையாவது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து ஸ்கெடியூல் வந்து மேக் பண்ணிருக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்கெடியூல் 14 பாத்தீங்கன்னா ஜனவரி 26ல இருந்து ஜனவரி 31 வரைக்கும். பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணத்துல புறப்பொருள், திருக்குறள் பாத்தீங்கன்னா கூடா ஒழுக்கம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரமும் சி லக்குவனாரும் வந்துருவாங்க. ஓகேவா? சோ 8th புக் ஓல்டு புக் ஃபுல்லாவே பாத்துருவீங்க. கலைச்சொற்கள் இருக்கு. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்துரும். பொதறிவுல பாத்தீங்கன்னா INMல காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை 8th, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th புக்ல இருக்கு. பாலிட்டி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக்ல இருக்கு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இது ரெண்டுமே 10th இருக்கு. எக்கனாமிக்ஸ் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், இது 10th இருக்கு. ஓகேவா? சோ இதை நீங்க ஃபுல்லாவே படிச்சிருவீங்க. அடுத்த ஸ்கெடியூல் 15 நான் சொன்ன மாதிரியே இது வந்து ரிவிஷன்ல வந்துரும். சோ 3rd ரிவிஷன், 5 ஃபர்ஸ்ட் ரிவிஷன், 10 செகண்ட் ரிவிஷன், 15 பாத்தீங்கன்னா 3rd ரிவிஷன். சோ முன்னாடி இருக்கக்கூடிய 14யுமே நீங்க வந்து படிச்சிருவீங்க. ஓகேவா? அடுத்து 16வது ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 9ல இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும். பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணங்கள்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். ஓகேவா? சோ யாப்பு அதோட அந்த எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இருக்கு இல்லையா, அது எல்லாமே படிச்சிருவீங்க. பாவகை, அலக்கிடுதல், பாயேற்ற பழகலாம், இது வந்து 12th புக்ல இருக்கும். சோ அது எல்லாமே பார்த்துருவீங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கல்லாமை, அறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் ஜியு போப்பும் வீரமாமுனிவரும் பார்த்துருவீங்க. 9th புக்ல அதே மாதிரிதான், எப்படி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 பிரிச்சோமோ அதே மாதிரி இதுல 1 to 3, 4 to 6, 7 to 9 வந்துடும். சோ அந்த லெசன்ஸ் படிச்சிருவீங்க. கலைச்சொற்கள், மரபுத்தொடை படிப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் APGP 20 ரீசனிங் கொஸ்டின். பொதறிவு பொறுத்த வரைக்கும் INM யூனிட் 6 கம்பைன் ஆகி வர மாதிரி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th புக்ல இருக்கு. காலநீதிக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 10th இருக்கு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் 8th இருக்கு. மனித உரிமைகள் 9th இருக்கு. எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில புவியியல்ல இருக்கும். சோ இது வந்து 10th வந்துரும். சோ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அடுத்து 17th பாத்தீங்கன்னா பிப்ரவரி 16ல இருந்து பிப்ரவரி 21 வரைக்கும் இருக்கும். யாப்பு இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்டெப்தா படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? சோ அதுல இருக்கக்கூடிய இன்டெப்தா படிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல கொடுத்திருப்பேன். பாவகை, அலகிடுதல், பாயற்ற பழகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செங்கோன்மை 9th புக்ல 4 to 6, கலைச்சொற்கள், மரபுத்தொடை படிப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் 2D வந்துரும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷனை நான் இங்க கொஞ்சமா சேர்த்திருப்பேன். ஓகேவா? சோ ஏன்னா நிறைய படிச்சீங்க அப்படின்னா 2Dல உங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது நிறைய தெரிஞ்சுக்காத விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதை வந்து படிச்சுட்டு போறது கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தமிழ் போர்ஷன் கம்மி பண்ணிருக்கேன். நீங்க இதை ஃபுல்லாவே பாத்துக்கலாம். அடுத்து பொதறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா INM யூனிட் 6ல வர மாதிரி மக்களின் புரட்சி 8th இருக்கு. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் பாத்தீங்கன்னா 11th இருக்கு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 7th, நுகர்வோர் பாதுகாப்பு 12th. சோ இது எல்லாமே பாருங்க நுகர்வோர் பாதுகாப்பு இருக்கு. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். சோ 7th படிச்சது போக எக்ஸ்ட்ராவா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த 12th நீங்க படிப்பீங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, வறுமை, தொழில் வளர்ச்சி, இது 12th இருக்கு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th, 11th, 12th ஃபுல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா 6th ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு போர்ஷன் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா குழந்தைங்க விளையாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 7th, 8th, 9th 3ல தான் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்த 10th, 11th, 12th என்ன படிச்சீங்களோ அதோட பேசிக் கண்டென்ட் தான் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா?
அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 18 இது பிப்ரவரில இருந்து பிப்ரவரி 23ல இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா அணி இலக்கணங்கள் 3 வந்து மொத்தமா 17 அணிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. சோ அதை ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா திருக்குறள் பண்புடைமை அந்த அறிஞர்கள் பாத்தீங்கன்னா தேவனைய பாவாணர் அகர முதலி வந்துரும். சோ லெசன் பாத்தீங்கன்னா 7 to 9 9th புக்ல அதே மாதிரி கலைச்சொற்கள் மரபு தொடர் படிப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3Dயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதையும் டெப்தா நீங்க படிச்சாகணும். பொதுறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால்ட்டில ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆயுக்தா இது வந்து அவுட் சோர்ஸ் வந்துடும். சொல்லுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புத்தகத்துல இருக்காது. ஸோ இதற்கான அவுட் சோர்ஸ் நோட்ஸை நம்மளே கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா பன்னாட்டு பொருளியல் 12th புக்ல இருக்கு. ஐஎன்எம் பாத்தீங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் 8th, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் 11th, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 12th. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்ல வந்துடும். அடுத்து 19th ஸ்கெடியூல் மார்ச் 2ல இருந்து மார்ச் 7 வரைக்கும் மார்ச் 8ஆம் தேதி டெஸ்ட். பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 5 இலக்கணங்கள் முடிஞ்சது. அடுத்து வந்து பொது இலக்கணம் தான். அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். மாத்திரை எண் இடம் திணை பால் காலம் இதுக்கான பிழை திருத்தங்கள் என்னென்ன அது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அடுத்து தொடர் இலக்கணம் துணை வினைகள். ஓகேவா? சோ இதுலதான் தன்வினை பிறவினை இதெல்லாம் இருக்கும். கூட்டு வினை முதல் வினை இதெல்லாமே இதுலதான் இருக்கும். அடுத்து திருக்குறள் பொறையுடைமை பாப்பீங்க. அறிஞர் பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனாரும் அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பாத்தீங்கன்னா 9 பாடங்கள் இருக்கும். அது எல்லாமே இதுல வந்துடும். 9th புக்ல ஓல்டு புக் ஃபுல்லா பாத்துருவீங்க. சோ அதே மாதிரி கலைச்சொற்கள் மரபு தொடர் பாப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீசனிங் 20 கேள்வி. பொதுறிவு பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள்னு 12th இருக்கு. ஓகேவா? சோ பன்னாட்டு பொருளியல் வேற பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் வேற. அது ரெண்டுமே 12th தான் இருக்கு. ஐஎன்எம் யூனிட் 6 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 10th, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10th. இந்த 3 லெசன் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் சமூக நீதி இது எல்லாமே 11th இருக்கு. ஆனா இது மூணுமே உங்களுக்கு 3 இதுல கவர் ஆகும். என்னன்னா பாலிட்டிலையும் அது வரும், எக்கனாமிக்ஸ்ல அது வரும், யூனிட் 6 அது வரும். அப்ப அந்த 3 டாபிக்குமே 3லயுமே கவர் ஆகிறதால நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெஷல் நோட்ஸ் வந்துடும். அடுத்து ஸ்கெடியூல் 20. சோ 5 10 15 20வது உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான். சோ 4th ரிவிஷன். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 21 பாத்தீங்க அப்படின்னா 16ல இருந்து மார்ச் 16ல இருந்து 21 வரைக்கும் பொதுத்தமிழ் பாத்தீங்கன்னா பொது இலக்கணங்கள் தொடரியல் அகராதிக்கலை கற்றல் முறை காப்பி இலக்கணம் இலக்கண வரலாறு 4 வகை பொருத்தங்கள் தொன்மம் பொன்மையும் சொற்பொருள் மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு 11th 12th வரக்கூடிய இலக்கண போர்ஷன். இது பாத்தீங்கன்னா திருக்குறள் பாத்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை அறிஞர் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 10th தமிழ் புக்ல 1ல இருந்து 3 லெசன். அதே மாதிரி கலைச்சொற்கள் மரபு தொடர்கள் வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ ஃபுல்லாவே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப அதுல இருந்து மொத்தமா 15 டாபிக். அந்த 15 டாபிக்ல இருந்து கலந்து கேள்வி கேட்பேன் பிளஸ் ரீசனிங் 20 கேள்வி. சோ இதுக்கு முன்னாடியே எத்தனாவது ஸ்கெடியூல் 19வது ஸ்கெடியூல்லே உங்களுக்கு வந்து ஃபுல்லா மேக்ஸ் முடிஞ்சது. 20ல இருந்து நீங்க ஃபுல்லாவே மேக்ஸ் என்ன பண்ணுவீங்க ரிப்பீட்டடா எல்லா டாபிக்கும் கலந்து 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 டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பிகினிங்ல இருந்தே நீங்க மேக்ஸை வந்து ரிவிஷனுக்கு போயிருவீங்க. ஓகேங்களா? அப்ப நினைச்சு பாருங்க, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வருதுன்னு கூட வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் வந்து மேக்ஸை நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண போறீங்க. திருப்பி நீங்க போட்ட மேக்ஸை வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அதை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மெத்தடை ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால ஒரு லாங் இது வந்து டைமிங் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கே இருக்கு. படிச்சதுக்கு இல்ல ரிவிஷனுக்கு இருக்கு. ஈவன் நீங்க அந்த போர்ஷனை வந்து கவர் பண்ணிட்டு வர முடியல, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்குள்ள நான் அந்த LCMSF முடிக்க முடியல, எனக்கு செகண்ட் ஸ்கெடியூல் வரைக்கும் இழுத்துது அப்படின்னா கூட உங்களுக்கு அதற்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா 5-6 மாதங்கள் அப்படின்றது டைம் இருக்கு. ஸோ நீங்க பின்னாடியே வந்தீங்கன்னா கூட அந்த மேக்ஸ் போர்ஷன்றதை தாராளமா கவர் பண்ண முடியும். கவர் பண்ணது மட்டும் கிடையாது, திருப்பி நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் இருக்கும். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் ஃபுல்லாமே எப்படி வந்து 10 கேள்வி வந்து மேக்ஸ்ல இருந்து 10 கேள்வி ரீசனிங்ல இருந்து 15 கேள்வி உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல இருந்து வருதோ சேம் அதே மாதிரிதான் டெஸ்டும் இருக்கும். ஓகேவா? பொதுறிவு பொறுத்த வரைக்கும் பாலிட்டி டாபிக் முடிஞ்சது. ஓகேவா? சோ பாலிட்டில 6th 7th இருக்கக்கூடிய பாலிட்டி டாபிக் மட்டும் இந்த இடத்துல நீங்க படிச்சுக்குவீங்க. சோ மீதி எல்லாமே அந்த 8th இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பொருளியல் 12th இருக்கு. ஐஎன்எம் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் பாத்தீங்கன்னா 12th. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் 12th இருக்கு. சோ இதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்த ஸ்கெடியூல் 22 மார்ச் 23ல இருந்து மார்ச் 28 வரைக்கும் பொதுத்தமிழ்ல திறனாய்வு மெய்ப்பு திருத்த குறியீடுகள் தமிழ் ஆங்கிலம் தொடரமை ஒப்பீடு கலைச்சொற்கள்
பொது மொழிபெயர்ப்பு கலை, கலைச்சொற்கள்னு இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே 11th 12th இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. சோ 11th 12th நம்ம மிஸ் பண்ணாம படிக்கணும். ஓகேவா? திருக்குறள் பாத்தீங்கன்னா பெரியாரை துணைக்கோடல், கவிஞர் பாத்தீங்கன்னா முடியரசன் நாமக்கல் கவிஞர் வந்துரும். சோ 10th தமிழ் புக்ல 4 to 6 கலைச்சொற்கள் மரபுத்தொடர். மேக்ஸ் அதே மாதிரிதான், ஃபுல்லாவே ரிவிஷன் தான். சோ 20 கேள்விகள் வந்துரும். அடுத்து பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அரசாங்கமும் வரிகளும் பாப்பீங்க 10th. ஐஎன்எம் பாத்தீங்கன்னா தேசிய காந்திய காலகட்டம் 10th. காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் 12th. யூனிட் 6 பாத்தீங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 9th. பண்டைய இந்தியா செம்பு கால, பெருங்கற்கால, இரும்பு கால, வேத கால பயன்பாடுகள்னு வரும். இது 11th புக்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட்ல உங்களுக்கு பாலிட்டி கொஸ்டின் வராதான்னு கேட்டீங்கன்னா வரும். உங்களுக்கு ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பாலிட்டி கொஸ்டின் நம்ம கொடுப்போம். அப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சதை வச்சு அதை ரிமைண்ட் பண்ணி அதற்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்கெடியூல்ல என்ன இருக்கோ அதற்கான கேள்விகள் தான் கேள்வித்தாள்ல இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? ஆல்ரெடி நீங்க படிச்சதையும் ஏதோ ஒரு இடத்துல கேள்வியா கேட்கும் போது அப்பதான் நீங்க ஞாபகப்படுத்தி பாப்பீங்க. ஏன்னா இந்த டைம்ல ஏதாவது படிச்சிருக்கோம், இதை மட்டும் எழுதினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. முன்னாடி படிச்சதையும் ரீகால் பண்ணி எழுதுற மாதிரி வரும். சோ யோசிச்சு எழுதும் போதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதையும் நீங்க வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஃபாலோ பண்ணிட்டே வர முடியும். அதனாலதான். ஓகேவா? சோ அடுத்த ஸ்கெடியூல் 23 பாத்தீங்கன்னா மார்ச் 20ல இருந்து ஏப்ரல் 4 வரைக்கும். சோ ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. 6 வகை இலக்கணங்களும் முடிஞ்சிச்சு. சிலபஸ் வைஸ்ல ஒரு சிலதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருந்து படிக்க வேண்டியதா இருக்கும். அதை நீங்க படிப்பீங்க. பழமொழிகள் பொருளறிதல், உவமை தொடரின் பொருளறிதல், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், இதெல்லாமே சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடியது. அடுத்து திருக்குறள்ல கண்ணோட்டம், தாராபாரதி, தமிழ் ஒலி பாப்பீங்க. சோ 10th 7th to 9th. சோ இதோட 10th புக் முடியுது. ஓகேவா? சோ மேக்ஸ்ல அதே மாதிரி ரிவிஷன். பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் 10th. ஐஎன்எம்ல இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் 12th. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 11th. ஜியோகிராபி. ஓகேவா? புவியியல்ல பாத்தீங்கன்னா புவி அமைவிடம் 10th புக்ல இருக்கக்கூடிய லெசன் 1, 2, 3 பிளஸ் பிவைக்யூ. ஓகேவா? சோ புவியியலும் அறிவியலும் பாத்தீங்கன்னா நீங்க பிவைக்யூ கம்பல்சரியா பார்த்தாகும். மீது எல்லாமே பிவைக்யூ பாப்பீங்க. இருந்தாலுமே இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பிவைக்யூ பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ஸ்கெடியூல் 24 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ல இருந்து ஏப்ரல் 11 வரைக்கும். ஸ்கெடியூல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 12. இதுவும் சிலபஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், இணைப்பு சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது ரெண்டும் ஒன்னேதான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கிறதும் இணைப்பு சொற்களும். இடையில என்ன சொல்ல சேர்க்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல நட்பாராய்தல், காகிதமில்ல துருத்திரங்கண்ணா பாப்பீங்க. 10th ஓல்டு புக் பாப்பீங்க. கலைச்சொற்கள் அதே மாதிரிதான் 10th ஓல்டு புக். மேக்ஸ் ரிவிஷன் தான். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து 10th படிப்பீங்க. ஐஎன்எம் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் 12th. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் 12th. யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இது பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ யாரெல்லாம் அதுல வர்றாங்களோ அவங்க எல்லாமே பார்த்து அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? சோ யாரெல்லாம் இந்த இடத்துல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்கிறாங்களோ அவங்கள வந்து பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி நீங்க தமிழ் ஸ்கூல் புக் படிக்கும் போதே இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கெடியூல் வரும்போது நீங்க ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அடுத்து புவியியல்ல பாத்தீங்கன்னா புவி அமைவிடம் 10th 4, 5, 6 லெசன் பாப்பீங்க. பிவைக்யூ பாப்பீங்க. ஓகேவா? ஸ்கெடியூல் 25 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13ல இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும். டெஸ்ட் 19. சோ இது வந்து என்னது 25 வந்துருச்சா? அப்ப என்னது இது வந்து ரிவிஷன். சோ 5th ரிவிஷன் பாப்பீங்க. சோ இதுலயே ரிவிஷன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டாபிக் 24ஓட முடிஞ்சது. அதுல இருக்கக்கூடிய 6th இருந்து 9th நான் சொன்னேன் இல்லையா, 6th ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கா குழந்தைங்க விளையாடுறத வச்சு எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 7th 8th 9th இருக்கக்கூடிய அந்த பேசிக் டாபிக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாப்பீங்க. ஓகேவா? சோ அது ஆல்ரெடி நீங்க படிச்சதா 10th 11th 12th படிச்ச விஷயம் தான். இதுல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மேலோட்டமா பாப்பீங்க. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 26 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ல இருந்து ஏப்ரல் 25 வரைக்கும். டெஸ்ட் 26. சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா தொடரும் தொடர்பும் அறிதல், நூலாசிரியர், நிறுத்தற்குறிகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், விடைக்கேற்ற வினா. இந்த இடத்துல நூலாசிரியர் சிலபஸ்ல இருக்காது. நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பொறுத்துகளை கேட்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எது கீழே கொடுத்துட்டு சரியாக பொருந்தியுள்ளது, தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வரும். அதனாலதான் அதையும் நான் சேர்த்திருக்கேன். இந்த டைம் பிலிம்ஸ்லயே பார்த்திருப்பீங்க பாரதியார், பாரதிதாசன் நூல்கள் பத்தி, கிவா ஜெகநாதன். ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் நூலாசிரியர்கள் கொஸ்டின் நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பொறுத்துகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நூலாசிரியர்கள் கொஸ்டின் வரும். ஸோ அதனால நம்ம அதை பார்த்துக்கிறது
பெட்டர். ஓகேவா? அவங்க ஸ்ட்ரைட்டா சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனாலதான் நான் இங்க சேர்த்திருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே திருக்குறள் முடிஞ்சிரும். ஓகேவா? பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார் பத்தி இங்க படிப்பீங்க. 11th நியூ புக்ல படிப்பீங்க. இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அதுல கலைச்சொற்கள் வந்துரும். சோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 500 கேள்விகளும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? லாஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா 500 கேள்விகளும் கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் இது உங்களுக்கு ரிவிஷன் மட்டும்தான். அடுத்து பொது அறிவுல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பேஸ்ல அங்கேயே பார்த்தாச்சு இல்லையா? சோ எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து யூனிட் 6ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது. நம்ம ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடியது, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகேவா? சோ இதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரீகால் பண்ணுவீங்க. என்னென்ன நமக்கு இந்த டாபிக் கீழே வருதோ அதை மட்டும் நீங்க ரீகால் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா புவியியல்ல பேரிடர் மேலாண்மை பாத்தீங்கன்னா 6th 7th 8th இருக்கு. சோ பிளஸ் பிவைக்கு பாப்பீங்க. சோ 26லயும் 27லயும் மட்டும் உங்களுக்கு சயின்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? சோ சயின்ஸ் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா 5 மார்க் தான் சயின்ஸ்ல இல்லையா? சோ அதனால புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து என்ன வருதோ அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கணும், பிவைக்கு பார்த்துக்கணும். ஓகேவா? சோ இது மட்டும் நீங்க வந்து சயின்ஸ் டாபிக்ஸ்ல பார்த்தா போதும். ஃபுல்லா இன்டெப்தா போய் ஒவ்வொரு லெசனும் படிச்சுட்டு இருக்கணுங்கிறது. ஏன் நிறைய இருக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும், நிறைய இருக்கு அப்படிங்கறதால நீங்க அதுலயே ஃபுல்லா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 மார்க்குக்காக நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு, அதுக்கான ஆன்சர் என்ன, அதை நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ அப்ப அதை ஃபுல்லா படிச்சிருவீங்க. இம்பார்ட்டன்ட் லெசன் பாயிண்ட்ஸ் ஒரு சிலது இருக்கும், அதை நான் கொடுத்துருவேன் என்ன அப்படிங்கறதை, அதையும் நீங்க படிச்சிருவீங்க. அது போக பிவைக்கு பாப்பீங்க. ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சாலே அந்த 5 மார்க் அப்படிங்கறத நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேத்ஸ் போர்ஷன் வந்து ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 15 டாபிக் வந்து ஆப்டிடியூட்லயும் வந்துடும். ரீசனிங் 10 டாபிக், மொத்தம் 25 டாபிக்கும் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து ஸ்கெடியூல் 27. சோ ஸ்கெடியூல் 27ஓட நீங்க படிச்சு முடிக்கிறது எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஏப்ரல் 27ல இருந்து மே 2 வரைக்கும், மே 3ஆம் தேதி டெஸ்ட். பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதி எல்லாமே ஃபுல்லாவே முடிச்சாச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வேலுநாச்சியார், கீவா ஜெகநாதரோட யூனிட் 7ம் கம்ப்ளீட் ஆகுது. 12th தமிழ் புக்கோட புக்கும் கம்ப்ளீட் ஆகுது. சோ அதோட கலைச்சொற்கள் அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்துடும். மேத்ஸ்ல ஃபுல் ரிவிஷன் தான். பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புவியியல்ல பேரிடர் மேலாண்மை 9th 11th 12th இருக்கக்கூடியது பிவைக்கு. சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் பாத்தீங்கன்னா 9th 11th 12th இருக்கு பிவைக்கு. இதோட இதுவும் முடியுது, புவியியலும் முடியுது. சயின்ஸ்ல மீதி இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ என்னென்ன தேவையோ அதை மட்டும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பேன். பாதி வந்து முன்னாடி ஸ்கெடியூலையும், மீதி பாதி இந்த ஸ்கெடியூலையும் கொடுத்துருப்பேன். சோ இதோட சயின்ஸும் முடியுது. அப்ப ஃபுல்லா எல்லா டாபிக்குமே கவர் ஆயிரும். ஓகேவா? சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மே 2ஆம் தேதியோட வந்து மே 3ஆம் தேதி நீங்க எழுதுறதோட வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாமே டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதற்கப்புறம் மே 3ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எழுதக்கூடியது ஒன்னொன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட்ல வந்துச்சுன்னா 4 மாசம், ஜூலைல வந்துச்சுன்னா 3 மாசம், செப்டம்பர் போச்சுன்னா 5 மாசம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டைம் இருக்கும். அத்தனை நாட்களுக்கும் நீங்க ரிவிஷன் டெஸ்ட் கண்டினியூஸா எழுதுவீங்க. ஸோ அந்த ரிவிஷனுக்கான பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் நமக்கு வரும் இல்லைங்களா? டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் எத்தனை ஸ்கெடியூல் நம்ம போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 50 ஸ்கெடியூல் வந்து நீங்க எக்ஸாமுக்குள்ள எழுதி முடிச்சுட்டு நீங்க போற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50 ஸ்கெடியூல் அப்படின்னா 50 டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50 டெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்க 10,000 கேள்விகள் நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து தேர்வுக்கு உங்களை வந்து பக்காவா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப தரமா தயார் பண்ணி உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்புற மாதிரி தான் இந்த கேள்விகள் இருக்கும். கேள்வியின் தரம் ஒன்னொன்னும் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு நீங்க டெப்தா புரிஞ்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியுன்ற அளவுக்கு கேள்வியோட தரம் நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒவ்வொரு முதல் டெஸ்ட் கொஸ்டின்லயே நீங்க அதை ரிலைஸ் பண்ணிடுவீங்க. நம்ம பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும். ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிம்ஸ் பேட்சுக்கு நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, நம்பிக்கை பேட்ச். ஸோ அந்த பேட்சில் நம்ம எப்படி வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேள்விகள் இப்படித்தான் இருந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். ஆனால் அதுவே இங்க ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை விட இன்னும் டஃப்பாக தான் கொஸ்டின் நாங்கள் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாக போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. டஃப்பா எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம தரமா தயாராகிறோம், தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க.
அது போக பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வேர் டு ஸ்டடியும் இருக்கு. ஓகேவா? சோ அதுவும் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சோ எந்தெந்த லெசன்ஸ் வந்து எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசன் அந்த யூனிட் குடுக்குறாங்க இல்லையா? சோ சிலபஸ்ல யூனிட் வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? சோ அந்த யூனிட் பிரகாரம் என்னென்ன நீங்க கவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுவும் கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இது புவியியல் சார்ந்தது. ஓகேங்களா? இதை தான் நம்ம பிரிச்சிருப்போம். பாத்தீங்க அப்படின்னா புவி அமைவுடன் போட்டு அந்த டாபிக்குள்ள வரக்கூடிய லெசன்ஸ் இந்த 6 லெசன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 லெசன்ஸ்மே வந்து உங்களுக்கு 10th தான் வரும். ஓகேங்களா? 1 to 6 லெசன்ஸ். அது 2ஆ பிரேக் பண்ணியிருப்போம். முதல் 3 லெசன் ஒரு ஸ்கெடியூல்லையும், அடுத்த 3 லெசன் 4வது 5வது 6வது இது சேர்ந்து ஒரு ஸ்கெடியூல்லையும் நீங்க படிக்கிற மாதிரி போட்டிருப்போம். அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட லெசன்ஸை அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கெடியூல்ல பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? அது அடுத்தது சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், அது 3 லெசன் வரும். அது ஒரு ஸ்கெடியூல்ல கொண்டு போயிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேர் டு ஸ்டடி. இது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்டது. வரலாறுல நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அந்த மாதிரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்தர்கள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள். ஸோ இது சார்ந்து வரக்கூடிய தொடர்புடைய அரசர்கள் பத்தியும் நம்ம எல்லாமே இதுல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் டாபிக்ஸ். ஐஎன்எம் டாபிக்ஸ்ல தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்த டாபிக்ல நீங்க என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும். ஸோ இதுதான் வேர் டு ஸ்டடி ஜிஎஸ்கான மொத்த வேர் டு ஸ்டடி இதுதான். ஓகேங்களா? நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணனும் உங்களுக்கு தனியா வரும் வீடியோ. இது நான் தனியாவே வீடியோ போடுறேன். ஜிஎஸ்க்கு வேர் டு ஸ்டடி நான் தனியா வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி இது. ஸோ அதற்கான லெசன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பிரிச்சிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனியா எடுத்து அந்த டாபிக் உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை கொடுத்து அது எந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன லெசன் நம்பர் அது எல்லாமே பக்காவா கொடுத்துருப்பேன். இதை நீங்க படிச்சீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு யூனிட் 6. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது சார்ந்து இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்ப நான் காட்டின இந்த லெசன்ஸ் லிஸ்ட் எல்லாமே இந்த ஸ்கெடியூலுக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியாது. இது எல்லாமே நீங்க அங்க உள்ள கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்றது, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு படி நம்ம ஏறிட்டு போகும்போது ரொம்ப பெருசா தெரிவிக்காது. என்ன அதை வந்து கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் நான் இன்னைக்கு படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் 10 நாள் கழிச்சு தான் படிப்பேன் அப்படின்னா அப்ப கதைக்காகாது. நம்ம தொடர்ந்து முயற்சி, அங்கங்க ஒரு சின்ன பிரேக், 1 நாள் 2 நாள் பிரேக்னா அதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு லாங் கேப் எடுக்கிறீங்க, ஒரு மாசமே என்னால படிக்க முடியல அப்படின்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த டைம் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். அதற்கு அடுத்தது எதுவா இருந்தாலும், அது எதுவா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் செகண்ட் ப்ரியாரிட்டி. இந்த டைம் 2026 குரூப் 4ல நான் வேலை வாங்கணும் அப்படின்றத என்னுடைய தலையாய கடமையா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்படி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துப்போம். நம்ம குழந்தைகள் ஒண்ணுன்னா அதை தவிர்த்து வேற எதுவுமே பெருசு கிடையாது. அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்க குழந்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ, உங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ, அதே மாதிரி உங்க ஒய்ஃப் குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் தான் இந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ அதற்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழிதான் இது. ஓகேங்களா? அந்த பாதையில நீங்க தினந்தோறும் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த போய் சேரக்கூடிய டைமுக்குள்ள அதை போய் அடைய முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த டைம் நம்ம முடிச்சிட்டோம் கடக்கல அப்படின்னா அதற்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எந்த திசையில போகுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நமக்கு இந்த டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த டைம் இந்த பாதையில இத்தனை நாட்கள் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இத்தனை நாட்கள் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, இல்ல பறந்து போறோம், இல்ல ஓடி போறோம், எப்படி வேணா உருண்டு போறோம் கூட வச்சுக்கோங்க. எப்படி போனீங்கனாலும் இந்த நாட்களுக்குள்ள அதை நம்ம ரீச் பண்ணிட முடியும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போனீங்க, அதுதான் சரியான பாதை. அந்த சரியான பாதையில நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயம் வாங்கிட முடியும். ஓகேவா? அதை கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. சோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்க வந்து பாருங்க, ஃபுல்லா ஸ்கெடியூல தெளிவா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆனா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி மார்னிங் வந்துடும். நீங்க பார்த்துட்டு பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல ஃபுல்லா தெளிவா பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு உங்க மேலையும் எங்க மேலையும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாமுக்கு படிக்க போறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூல அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க பார்க்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்த்துருக்கணும். முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்க எங்களை கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது முழுமையா பார்க்காம
ஓகே ஸ்கெடியூல் ஓகே நம்ம கேட்டலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இத்தனை விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இத்தனை விளக்கங்களும் உங்களுக்கு ஓவர் ஃபோன் கால்ல உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப முழுமையான ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. ஒரு ஐடியாவே இல்லாம இல்ல முழுசா தெரிஞ்சிக்காம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதோ இல்ல இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா வேணாம் அப்படின்ற ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா, ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் சென்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனல்ல யாரெல்லாம் ஜாயின் ஆகலையோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வருது அப்படின்னா நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லபடியா படிங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல பாத்துருங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? ஓகேவா? சோ நம்பிக்கையோட வந்து இந்த குரூப் 4 பயணத்தை ஆரம்பிங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.